வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் ஸ்ரீ நாராயணியை நமக. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஜோதிட தகவல் பகுதியில் செவ்வாய் பகவானின் அருளை பெறுவதற்கு நாம் என்னவெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். நவகிரகங்கள் தான் நம்மை வழிநடத்துகின்றன. நவகிரகங்கள் ஒவ்வொரு நாளிலும் அதனுடைய ஆதிக்கத்தை செலுத்துகின்றன. ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சூரிய பகவானின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். திங்கட்கிழமை சந்திர பகவானின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அது மாதிரி புதன்கிழமை புதன் பகவான் ஆதிக்கம் இருக்கும். வியாழன்னா குரு பகவானினுடைய ஆதிக்கம் அந்த நாளில் இருக்கும். வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானின் ஆதிக்கம் இருக்கும். சனிக்கிழமை சனி பகவான். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நவகிரகங்கள் நம்மை ஆளுமை செய்து வழிநடத்துகின்றன. அதனால் அந்த நவகிரகங்களினுடைய பலத்தை வலிமையை நாம் பெற்றுக்கொண்டால் நமக்கு நன்மை நடக்கும். அதன்படி இன்று செவ்வாய் பகவானின் அருளை பெறுவதற்கு என்னவெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். செவ்வாய் பகவானின் அருளை பெறுவதற்கு அதனுடைய அதிதேவதையான முருகப்பெருமானை வழிபடுவது நன்மையை கொடுக்கும். வைத்தீஸ்வரன் கோவில் சென்று அதனுடைய ஸ்தலமான பரிகார ஸ்தலமான வைத்தீஸ்வரன் கோவில் சென்றும் வழிபட்டு வரலாம். அவர்களுக்கு ஏதேனும் துன்பங்கள் இருந்தாலும் நீங்கிவிடும். சுப்பிரமணியர் எந்திரம் வைத்தும் வழிபாடு செய்து வரலாம். மேலும் செவ்வாய் பகவானின் காயத்ரி மந்திரம் படிக்கலாம். செவ்வாய் கவசம், செவ்வாய் பகவானுடைய கவசம் பாராயணம் செய்து வரலாம். எந்திரம் வைத்தும் பூஜித்து வரலாம். இதெல்லாம் செவ்வாய் பகவானின் அருளை நமக்கு பெற்றுத்தரும். இரத்த தானம் செய்யலாம். மேலும் சிவப்பு நிற ஆடை செவ்வாய்க்கிழமைகளில் அணிந்து கொள்வதும் நன்மை தரும். சிவப்பு நிற வஸ்திரம் தானம் கொடுப்பதும் இவர்களுக்கு நன்மையை கொடுக்கும். அது மாதிரி கருங்காலி மாலையும் அணிந்து கொள்ளலாம். செவ்வாய் பகவானுக்குரியது தான். கருங்காலி மாலையும் தானமாக கொடுக்கலாம். வேல் வழிபாடு செய்யலாம். முருகப்பெருமானுக்குரிய வேல் வழிபாடு செய்வது இவர்களுக்கு நன்மையை பெற்றுத்தரும். அதுபோல் இரத்த தானமும் செய்யலாம். மேலும் செவ்வாழைப்பழம் இவர்கள் அதிகமாக எடுத்துக்கொள்வதும் இவர்களுக்கு நன்மையை கொடுக்கும். செவ்வாழைப்பழமும் தானம் செய்யலாம். மலர்கள் என்று எடுத்துக்கொண்டால் செவ்வரளி பூக்கள், சிவப்பு நிற பூக்கள், செவ்வரளி பூக்கள் முருகப்பெருமானுக்கு சாற்றி வழிபட்டு வரும் பொழுது இவர்களுக்கு வாழ்வில் துன்பம் நீங்கி வெற்றி கிடைக்கும். முருகன் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்தல், முருகன் ஆலயங்களையும் பராமரித்தல் இவர்களுக்கு நன்மையை கொடுக்கும். திருச்செந்தூர் சென்று வரலாம். அதே போல் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கும் சென்று வருவது இவர்களுக்கு மிக பெரும் நன்மையை கொடுக்கும். முருக பக்தர்களையுமே உபாசரிக்கணும். அது மிகப்பெரிய நன்மையை இவர்களுக்கு பெற்றுத்தரும். குலதெய்வம் மண்ணை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வைத்து பூஜிக்கலாம். இளைய சகோதரர்கள்கிட்ட அன்பாக நடந்து கொள்வதும் இந்த முருகப்பெருமானின் அருளை நமக்கு பெற்றுத்தரும். செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து குடிப்பதும் நல்லது. செம்பு பாத்திரத்தில் நைட்டு தண்ணி ஊற்றிட்டு அதை மறுநாள் காலையில் குடித்து வரும் பொழுது அந்த முருகப்பெருமானின் அருள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும். சஷ்டி விரதம் இருக்கலாம். கிருத்திகை விரதம் இருக்கலாம். கந்த சஷ்டி கவசம் பாராயணமும் செய்வது மிக மிக நல்லது. முருகன் கோவில்களுக்கு இவர்கள் பாத யாத்திரையாக சென்று வருவது உடல் ஆரோக்கியத்திற்கும் மிக மிக நல்லதாக அமையும். வைத்தீஸ்வரன் கோவில் சென்று வழிபட்டு வருவது இவர்களுக்கு மிக பெரும் நன்மையை கொடுக்கும். அப்புறம் குங்குமம் தானம் செய்யலாம். மங்கள பொருளான குங்கும பொருளை தானம் செய்யும் பொழுதும் இவர்களுக்கு செவ்வாய் பகவானின் அருளை பெற்றுத்தரும். இந்த பதிவு உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன்.
இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் அவசியம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுபோல் பயனுள்ள தகவல்கள் உங்களை தேடி வரும். லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.